வணக்க மக்களே, திராட்சை பழத்தை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன விதமான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். திராட்சை பழத்தில் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களில் திராட்சை பழமும் ஒன்று. திராட்சை பழத்தில் விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B6, விட்டமின் B12 மற்றும் விட்டமின் C அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவில் இருக்குது. இதை தவிர பாஸ்பரஸ் இரும்பு சத்து காணப்படுது. திராட்சை பழம் உங்களுக்கு மூளை இதயத்தை வலுவடைய செய்யும். மேலும் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே குணமாக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டல் வாய்க்கசப்பு போன்ற பிரச்சனைகளை கூட உங்களுக்கு இந்த திராட்சை பழம் தீர்க்கும். மேலும் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவை சீராக்கி உடலில் கொழுப்பு சத்து செய்வது தடுக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் மருத்துவ நன்மைகள் திராட்சை பழத்தில் அதிகமாகவே இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உடனே ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, மேலும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரோக்கியமான இதயம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. இதயத்தை பத்தி கவலை கொள்பவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உடனே அந்த கவலையை நீங்க விட்டுருங்க. நீங்க ஒரு டம்ளர் இந்த திராட்சை பழ ஜூஸ் குடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இதயத்துல எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வராம இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்க இந்த திராட்சை பழத்தை உட்கொள்வதையோ அல்லது திராட்சை பழ ஜூஸ் குடிக்கிறதையோ வழக்கமாக வச்சிருக்கும் போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க குணப்படுத்திக்கலாம். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் பிரச்சனையை நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். திராட்சையுடைய நன்மைகள்ல ஒண்ணுதான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்வது. ஆமாங்க, இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஆசிட், செல்லுலோஸ் மற்றும் சர்க்கரை அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து வராமல் இது இந்த எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு தடுக்குது. எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடிச்சாலே அந்த பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடாது, நான் இப்ப இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே நீங்க திராட்சை பழங்களை சாப்பிட்றதோ அல்லது திராட்சை பழ ஜூஸ் குடிக்கிறதோ பழக்கமாக வச்சுக்கோங்க. நீரிழிவு அதாவது இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க கண்டிப்பா நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கணும். திராட்சையில குறைந்த அளவு கிளைசெமிக் இண்டெக்ஸ் தான் இருக்கு மற்றும் பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ்கள் தான் அதிகமாக இருக்கு. ஸோ நீரிழிவு நோயாளிகள் இந்த திராட்சை பழத்தை அவங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வராங்க அப்படின்னாவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும். ஸோ கட்டுப்படுத்தப்படுவதோடு இன்சுலினுடைய சுரப்பும் அவங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ நாளடைவில் அவங்க திராட்சை பழத்தை எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு மொத்தமாக பார்த்தீங்கன்னா காணாம போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீரிழிவு அந்த பிரச்சனையே இருக்காது, குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க திராட்சை பழத்தை சாப்பிடணும். திராட்சையில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள்ல ஒன்றான கியூகர்சிடின் இருக்கு. ஸோ இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதனால உடல் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே குணப்படுத்திக்கலாம். நீங்க நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்குது அப்படின்னாலே பல விதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்க திராட்சை பழம் சாப்பிடுங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். திராட்சையில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ச்சியை தடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கிறதால இது உடல் இருக்கக்கூடிய நாள்பட்ட காயங்களை சரி செய்யும். புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை அழித்துவிடும் இந்த திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள். மேலும் திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்களான ஆந்தோசைனின்கள் மற்றும் ப்ரோ ஆந்தோசைனின்கள் புற்றுநோய் மேலும் பெரிதாவது உங்களுக்கு தடுக்கும். ஸோ புற்றுநோய் இருந்தாலும் நீங்க திராட்சை பழத்தை சாப்பிடும் போது குணப்படுத்திக்கலாம், புற்றுநோய் வராமலும் தடுத்துக்கலாம். நீங்க திராட்சை பழத்தை சாப்பிடும்போது ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நீங்க திராட்சை பழம் சாப்பிடுவதன் மூலமாக குணப்படுத்தலாம். நல்லா பழுத்து இருக்கக்கூடிய திராட்சை பழத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜூஸை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா ஒற்றை தலைவலியை நீங்க தடுக்கலாம். அதிலும் உங்களுக்கு இந்த நாள்பட்ட தலைவலியாக இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா தினமும் காலையில் நீங்க தண்ணீர் சேர்க்காம திராட்சை பழ ஜூஸ் அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றை தலைவலி, நாள்பட்ட தலைவலி எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஆரோக்கியமான மூளையை நீங்க பெறுவதற்கு கண்டிப்பா திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். திராட்சையில் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய உயிர் வேதி பொருட்கள் நிறைந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நரம்பு சிதைவு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா, நரம்பியல் சிதைவு வளர்ச்சி நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட தடுக்கக்கூடிய திறன் கொண்டு இருக்கிறதால ஆரோக்கியமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய திறன், எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான மூளை பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எடையை குறைச்சிக்கிறதுக்கு திராட்சை பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. திராட்சையில் இருக்கக்கூடிய ரெஸ்வராட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் வேதி பொருள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மேலும் ஆராய்ச்சி ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரெஸ்வரட்ரால் கொழுப்புகள் தங்குவதை குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸா இந்த திராட்சை பழமும் இருக்கும். ஸோ உங்களுடைய உணவுகளில் நீங்க இப்ப இருந்தே அதை சேர்த்துக்கோங்க. உடல் எடையை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ரொம்பவே ஃபாஸ்டா ஆரோக்கியமான முறையில் நீங்க குறைச்சிக்கலாம். எப்போதும் நீங்க இளமை தோட்டத்தோடு இருக்கிறதுக்கு நீங்க சாப்பிட வேண்டிய பழங்கள்ல திராட்சை பழமும் ஒன்று.
திராட்சையை நீங்கள் தினமும் அடிக்கடி சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை வந்து பொலிவோடவும் சுருக்கமின்றியும் உங்களுக்கு வச்சுக்கொள்ளும். ஸோ மேலும் நீங்கள் திராட்சை பழ ஜூஸை குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னாலே முதுமையை நீங்கள் தள்ளி போட முடியும். எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உடல் அளவிலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்களுடைய தோலும் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ புத்துணர்ச்சியோட உங்களுடைய சருமம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஏஜை வந்து வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, எங்காக இருப்பீங்க ஃபேஸ் வந்து உங்களுக்கு. ஸோ தோல் சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் சருமம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம், திராட்சை பழ ஜூஸையும் குடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, திராட்சை பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள் மருத்துவ நன்மைகள்லாம் நிறைந்திருக்கு அப்படின்னு இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் இது வரைக்கும் திராட்சை பழத்தை அவ்வளோவா அதிகமாக சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்து திராட்சை பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்குங்க அளவோடு உங்களுடைய உணவுகளில் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.